ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். சிஎஸ்கே டீம் தான் டிஃபெண்டிங் சாம்பியனால ஐபிஎல் 2024 இவங்க தான் முதல் போட்டி ஆட போறாங்க. அது யார் கைன்ஸ் ஆட போறாங்கன்னா ஆர்சிபி கைன்ஸ் ஆட போறாங்க. சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே அணி ஆர்சிபி கைன்ஸ்ட அவங்களுடைய முதல் போட்டியில எந்த பிளேயிங் 11 யூஸ் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பிளேயரா பிளேயிங் 11ல யார் இருப்பா அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ருத்ராஜ் கைக்வாட், ஃபியூச்சர் சிஎஸ்கே கேப்டன் சொல்லியிருக்காங்க. அந்த பிளேயர் தான் இருக்க போறாப்புல. ஒரு தரமான ஒரு பிளேயர்னே சொல்லலாம். சிஎஸ்கே அணிக்காக கடந்த 2 சீசனா வேற லெவல்ல ரன் அடிச்சு கொடுத்துருக்காப்புல. கடைசி வரை நின்று நம்ம எப்படி ரன் அடிக்கணும், பவர் பிளேல எப்படி அட்டாக் பண்ணணும்னு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான் நம்ம ருத்ராஜ் கைக்வாட். கண்டிப்பா இந்த சீசன் சிஎஸ்கே அணிக்காக போன சீசனை விட இந்த சீசன் பெட்டரா விளையாட பாப்பாப்ல. அடுத்து ரஜின் ரவீந்திரா என்ன ப்ரோ டெவன் கன்வா தானே இருப்பாப்ல. ருத்ராஜ் கைக்வாட் டெவன் கன்வா தானே ஓப்பனிங் பண்ணுவாப்ல. போன சீசன் டெவன் கன்வா தானே ஓப்பனிங் பண்ணாப்ல. அப்புறம் ஏன் ப்ரோ ரஜின் ரவீந்திராவை சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, டெவன் கன்வாக்கு ஃபிங்கர் தம்பில் இன்ஜுரி ஏற்பட்டதால ரூல்ட் அவுட் ஆயிட்டாப்ல இந்த ஐபிஎல் 2024. அதனாலதான் ரஜின் ரவீந்திரா ருத்ராஜ் கைக்வாட் ஓபன் பண்ண போறாப்ல இந்த சீசன். எனக்கு என்னமோ தோணும் இந்த சீசன் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரா இருக்க போறாப்லன்னு. ஏன்னா வேர்ல்டு கப் 2023 பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் நேஷனல் டீமான நியூசிலாந்து டீமுக்கு டெபியூட் ஆகி T20 பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா வேற லெவல் விளையாண்டாப்லன்னே சொல்லலாம். கண்டிப்பா ருத்ராஜ் கைக்வாடோட நம்ம ரஜின் ரவீந்திரா ஓபனிங் பண்ணுவாப்ல இந்த சீசனுக்கு. அடுத்து அஜிங்க ரஹானே டாப் 3ல கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாப்ல நம்ம அஜிங்க ரஹானே. போன சீசன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சிஎஸ்கே அணிக்காக பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா அந்த மேட்ச்ல வேற லெவல் விளையாண்டாப்ல. அந்த மேட்ச்ல ஆரம்பிச்சவர் தான் அஜிங்க ரஹானே. போன சீசன் ஃபுல் டோர்னமெண்ட்லயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. டீமுக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப ரன் அடிச்சு கொடுப்பாப்ல. அதே ஃபார்மை இந்த சீசன்லயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்லன்னா வேற லெவல்ல இருக்கு. இப்ப வேற ரஞ்சி டிராஃபி நடந்துச்சு இல்லையா, அதுல மும்பைக்கு கேப்டனா இருந்து டைட்டில்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காப்ல. அந்த ரஞ்சி டிராஃபி ஃபைனல்ல 50 ரன்லாம் அடிச்சு வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமை வின் பண்ண வச்சிருக்காப்ல. இந்த கான்பிடன்ட் அப்படியே ஐபிஎல் கொண்டு வந்தாப்லன்னா வேற லெவல்ல இருக்கும். அடுத்து மிடில் ஆர்டர்ல யார் பிளேயிங் லெவல்ல இருக்க போறாப்லன்னா நம்ம டாரல் மிச்சல். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சிஎஸ்கே அணி 14 விக்கெட் எடுத்தாங்க. ஒரு வேற லெவலான ஒரு பைனே சொல்லலாம். ஒரு 52 சிஎஸ்கே அணிக்காக என்ன செஞ்சுக்கிறதாப்லயோ அதே செய்யக்கூடிய ஒரு பிளேயர் தான் நம்ம டாரல் மிச்சல். ஃபாஸ்ட் பவுலிங் சரி ஸ்பின்னர்ஸி சரி வச்சு செய்வாப்ல நம்ம டாரல் மிச்சல். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி கொடுக்க போறாப்லன்னு எனக்கு தோணுது. அடுத்து சிக்ஸர் தூபே, ஆறுசாமி என்று அழைக்கப்படுகின்ற சிவம் தூபே போன சீசன் சிஎஸ்கே அணிக்காக 35 சிக்ஸ் அடிச்சாப்புல. அதுவும் ஸ்பின்னர்ஸ் மட்டும் வந்தா மட்டும் போதும். ஒரு வேற லெவலான ஒரு பிளேயரை மாறிவாப்புல. அடிச்சா லாங் சிக்ஸ் தான் ஸ்பின்னர்ஸை வச்சு செஞ்சாப்புலன்னே சொல்லலாம் போன சீசன். அதே ஃபார்ம் இந்த சீசன்ல கண்டினியூ பண்ணுவாப்லன்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லியே கண்டினியூ பண்ணுவாப்புல. ரஞ்சி டிராஃபில கொடூரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்லன்னே சொல்லலாம். அதுவும் அஸ் ஆல்ரவுண்டரா இருந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கு இருந்தாப்புல. போதாத காலம் யார் கண்டுபட்டுச்சுன்னே தெரியல. ஒரு சைடு ஸ்டெயின் இன்ஜுரி ஏற்பட்டு ரஞ்சி டிராஃபில இருந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாப்ல. அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் சரி மற்ற ஃபேன்ஸ் சரி சைடு ஸ்ட்ரெயின் இன்ஜுரி ஏற்பட்டாலே மினிமம் 1.5 மாசம் எடுக்கும். அதனால நம்ம சிவம் தூபே ரூல்ட் அவுட் ஆயிட்டாப்ல. ஐபிஎல் 2024 சோசியல் மீடியால ரூமரை கிளப்பி விட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் சிஎஸ்கே சிவான காசி விஸ்வநாதன் இருக்காப்ல இல்ல, அவரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காப்ல. நம்ம சிவம் தூபேக்கு சைடு ஸ்ட்ரெயின் இன்ஜுரி ஏற்பட்டதெல்லாம் உண்மைதான். பட் அவ்வளவா இன்ஜுரி பெருசா இல்ல, வந்துருவாப்புல, ரெக்கவர் ஆகி வந்துருவாப்புல. இப்போதைக்கு என்சிஏல இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சிவம் தூபே மட்டும் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெக்கவர் ஆகி வந்துட்டாப்லன்னா ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ரெடி ஆயிட்டாப்லன்னா ஆர்சிபி அகைன்ஸ்டா எப்படி விளையாடுவாப்லன்னே தெரியும். ஒரு பீஸ்ட் மோட்ல விளையாடுவாப்ல. போன சீசனே நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்து தலதோனிங்க. சிஎஸ்கே அணிக்காக செய்யாத சம்பவமே இல்லை நம்ம தலதோனி. கேப்டன்சில 12 முறை பிளே ஆஃப் கூட்டி போய் அதுல 10 முறை ஃபைனல் கூட்டிட்டு போய் 5 முறை டைட்டில் வின் பண்ணி 5 முறை ரன்னர் அப் வாங்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய த கோட் கேப்டனா இருக்காப்ல ஐபிஎல்ல. இந்த சீசன் கடைசி சீசன் சொல்லிக்கிறாங்க தலதோனிக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது. ஆனா ஒண்ணு, இந்த சீசன்ல அவருடைய கடைசி சீசன்னால ஏதாவது ஒரு சம்பவம் பண்ண போறாப்புல ஏதோ ஒரு மேட்ச்ல எனக்கு தோணுது. அடுத்து சிஎஸ்கேவின் காப்பா நம்ம ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாப்லங்க, இந்த மாற்றமே இல்லை. போன சீசன் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாப்புல. அந்த சம்பவம் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. சோசியல் மீடியால ட்விட்டர்ல அந்த வீடியோ தான் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க சோசியல் மீடியால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம். அந்த 2 பால்ல ஒரு 6 ஒரு 4 அடிச்சு சிஎஸ்கே அணிக்காக டைட்டில் வின் கொடுத்து இனிமே எனக்கு பேட்டிங் வரப்பெல்லாம் V1 தோனின்னு கத்தாதிய V1 ஜடேஜான்னு கத்துங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாப்புல. ஐபிஎல்லே இல்ல, வேர்ல்டுல த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம ரவீந்திர ஜடேஜா.
ஃபீல்டிங்ல வேணுமா பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணுவாப்புல, கேட்ச் எல்லாம் பிடிப்பாப்புல. பேட்டிங் வேணுமா தோனிக்கு அப்புறம் பினிஷிங் பண்ணி கொடுப்பாப்புல நம்ம ரவீந்திர ஜடேஜா. அதே மாதிரி பவுலிங் வேணுமா பவுலிங்லயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். போன சீசன் 20 விக்கெட் எடுத்திருந்தாப்புல நம்ம சிஎஸ்கே அணிக்கு, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காப்புல நம்ம சிஎஸ்கே அணிக்கு. இந்த சீசன்லயும் அதே ஃபார்ம் தான் கண்டினியூ பண்ண போறாப்புல. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்துக்கிட்டாப்புல. பவுலிங்ல பேட்டிங்லயும் டீசென்டான ஃபார்ம்ல இருக்காப்புல. கண்டிப்பா இந்த சீசன் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாப்புல நம்ம சிஎஸ்கே அணிக்காக. அடுத்து தீபக் சாகர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி அகைன்ஸ்டா கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாப்புல, எந்த மாற்றமே இல்ல. ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் பவர் பிளே பவுலர்னே சொல்லலாம். ஸ்விங்கு மட்டும் கிடைச்சதுன்னா வேற லெவலான ஒரு பவுலரா மாறிடுவாப்புல. மினிமம் ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுப்பாப்புல. நீங்க IPL 2021 பார்த்திருப்பீங்க. பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த 2 டீமுக்கு அகைன்ஸ்டா 4 விக்கெட் எடுத்து அந்த சீசனே மொத்தமாவே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால தான் தீபக் சாகர் கடந்த 2 சீசனா ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னே சொல்லலாம். வருவாப்புல 2 மேட்ச் விளையாடுவாப்புல, இன்ஜுரி ஆகி வெளியே போய் உட்காந்துருவாப்புல. இதே நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இந்த சீசன் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு ஒரு கான்பிடென்டா இருக்கிறதாக சோசியல் மீடியால ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காப்புல சோசியல் மீடியால. அடுத்து சர்துல் தாக்கூர் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி அகைன்ஸ்டா பிளேயிங் லெவல்ல இருப்பாப்புல நண்பா. ஏன்னா ரஞ்சி டிராஃபி நாக் அவுட் மேட்ச்ல நம்ம தமிழ்நாடுக்கு அகைன்ஸ்டா செஞ்சுரி அடிச்சு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமை ஜெயிக்க வச்சிட்டாப்புல. அப்புறம் ரஞ்சி டிராஃபி ஃபைனல்லையும் 50 ரன் அடிச்சு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமை ஜெயிக்க வச்சிருக்காப்புல. அஸ் அ பேட்ஸ்மேனா அஸ் அ பவுலரா 2-3 விக்கெட் தான் எடுத்துக்கிட்டாப்புல. பட் பேட்ஸ்மேனா பீஸ்ட் மோடுல ஒரு ஃபார்ம்ல இருக்காப்புல நண்பா. ஒரு வேற லெவலான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்புல. கண்டிப்பா இந்த சீசன் சிஎஸ்கே அணிக்கு செம்ம பிளஸ் அமைஞ்சிருக்கு. சர்துல் தாக்கூர் ஒரு ஆல்ரவுண்டர் எபிலிட்டி காமிக்கிறது. அடுத்து மகேஷ் தீக்ஷனா ஆர்சிபி அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பிளேயிங் லெவல்ல இருப்பாப்புலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மகேஷ் தீக்ஷனா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேற, அதனால பயங்கரமா ஸ்பின் ஆகும் நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல. அது மட்டும் இல்ல பவர் பிளேலையும் பவுலிங் போடுவாப்புல, டெத் ஓவர்லையும் பவுலிங் போடுவாப்புல மகேஷ் தீக்ஷனா. அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாப்புல மகேஷ் தீக்ஷனா, எந்த மாற்றமுமே இல்ல. அடுத்து மதிஷா பத்ரனா கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாப்புல ஆர்சிபி அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. போன சீசன் சிஎஸ்கே அணிக்காக முக்கியமான மேட்ச்ல யாக்கர் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாப்புல. அதுவும் மலிங்கா மாதிரி பவுலிங் போட்டு ஒரு குட்டி மலிங்கான்னு பேர் வாங்கி பயங்கரமா போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 15 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருந்தாப்புல. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிக்கிறாப்புல நண்பா. அது மட்டும் இந்த சீசன் சரி பண்ணிட்டாப்புல போதும். லைன் அண்ட் லென்த்ல போட மாட்டேங்கிறாப்புல, சும்மா குருட்டாம் போக்குல எரியமுன்னு ஒய்டா போட்டுக்கிறாப்புல. ஓவருக்கு ஓவர் அது மட்டும் சரி பண்ணிட்டாப்புலனா போதும். அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டதால மதிஷா பத்ரனாவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி அகைன்ஸ்டா ஆட மாட்டாப்லன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகி வந்துருவாப்லன்னு மதிஷா பத்ரனா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் லெவன் சிஎஸ்கே அணி ஆர்சிபி அகைன்ஸ்டா யூஸ் பண்ண போறான்னு எனக்கு தோணுது. அப்புறம் சிஎஸ்கே அணி இம்பாக்ட் பிளேயரா யார் யூஸ் பண்ண போறாங்கன்னா ஆர்சிபி அகைன்ஸ்டா மொயின் அலி, சமீர் ரிஸ்வி, துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி இவங்க 4 பிளேயர்ல ஒரு பிளேயர் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆர்சிபி அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க ஆர்சிபி அகைன்ஸ்டா சிஎஸ்கே அணி எந்த பிளேயிங் லெவனை யூஸ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சிஎஸ்கே அணிக்கு அகைன்ஸ்டா ஆர்சிபி அணி எந்த பிளேயிங் லெவனை யூஸ் பண்ண போறாங்க அவங்களுடைய முதல் போட்டியிலன்னு பார்க்க போறோம்.